இன்னைக்கு நம்ம கொத்தரங்காய் ஊசலி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. நம்மளுக்கு கொத்தரங்காய் 1 கப், பூண்டு 4 பல்லு. இது எதுக்கோசரம் வைக்கிறேன்னா கொத்தரங்காய் வாய்வு, அதனால அந்த இது போக்குறதுக்கோசரம் நம்ம பூண்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், தேங்காய் 1 பட்டை, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 1/4 டீஸ்பூன், ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கைப்பிடி அளவு, அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. இப்போ நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்பை ஊற வச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணியில் கொத்தரங்காய் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தரங்காவை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வருது. நல்லா வெந்து வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். கையில் எடுத்து நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த காய் நல்லா நசுங்கணும். ஒரு சில முத்தின காய் நசுங்காதே இருக்கும். அதனால் நசுக்கி பாருங்க. நசுக்கி பார்த்துட்டு இப்போ காய் வெந்துருச்சு, இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அது, வரமிளகாய், தேங்காய் நீங்கள் துருவி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம், முன்னாடியே போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம், பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி சேர்க்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இது மேலே நம்ம வெங்காயம், பூண்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க, பூண்டு விட்டுருங்க. இது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம இதோட நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம இட்லி வைக்கிற மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ நம்ம இன்னொரு வடை சட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் பாருங்கள், உளுந்தம்பருப்பும் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொத்தரங்காவை போட்டுக்கலாம். கொத்தரங்காய் லைட்டாக வெந்தோடனே அதில் நம்ம கொத்தரங்காவில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்து அந்த காயை நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த உசிலியை இதில் போட்டுக்கலாம். உசிலியை போட்டு 2 கிண்டி நம்ம இது மேலே நீங்கள் தனியாக தேங்காய் போட்டுக்கிறவங்க இது மேலே தனியாக போட்டுக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிடலாம். இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு கொத்தரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.